தொடர்ந்து தோல்வி படங்கள மட்டுமே கொடுத்தாலும், சம்பளத்த குறைக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிற நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சூர்யா. ஒரு காலத்துல வெற்றி படங்கள மட்டுமே கொடுத்துட்டு வந்த சூர்யா, தன்னோட கெரியரோட மிகப்பெரிய டவுன்ஃபால்ல இருந்தாரு. எதற்கும் துணிந்தவன், கங்குவா, ஏன் ரெட்ரோ கூட வெளியாகி பெருசா கலெக்ட் பண்ணல. இருந்தாலுமே சூர்யா தன்னோட சம்பளத்த குறைக்காம 40ல இருந்து 70 கோடி வரைக்கும் வாங்கிட்டு இருந்தாரு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில இன்னைக்கு கருப்பு படம் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகி சூர்யாவோட கெரியர்லயே மிகப்பெரிய கலெக்ஷன் படமா மாறி இருக்கு. அதனால சூர்யா தன்னோட சம்பளத்தை ஒரேடியா 100 கோடிக்கு மேல ஏத்தியிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விக்ரம். விக்ரம் கடைசியா எப்போ ஒரு ஹிட் படம் கொடுத்தாரு அப்படின்னு அவருக்கே ஞாபகம் இல்லாத வகையில விக்ரமோட படங்கள் எல்லாமே தொடர்ந்து ஃபிளாப் ஆயிட்டு வருது. வீரதீர சூரன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் நடிச்ச எல்லா படங்களுமே கடைசியா பெருசா 100 கோடி கூட கலெக்ட் பண்ணல. இருந்தாலுமே விக்ரம் தன்னோட ஒரு படத்துக்கு 30ல இருந்து 40 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு. விக்ரமோட நடிப்புக்கு முன்னாடி யாராலையும் வர முடியாதுன்னு சொன்னாலுமே விக்ரம் சில வருஷங்களா தேர்ந்தெடுக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் கொஞ்சம் சொதப்பலா தான் இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரவிமோகன். ரவிமோகனும் அகிலன், சைரன், பிரதர் அப்படின்னு வேற வேற ஜேர்னர்ல வித்தியாசமா படம் நடிச்சு தான் பாக்குறாரு. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா இனிமே வில்லனா களத்துல இறங்கிடலாம் அப்படின்னு பராசக்தி படத்துல வில்லனா வேற நடிச்சு பார்த்தாரு. ஆனா அதுவுமே அவருக்கு பெருசா கை கொடுக்கல. இருந்தாலுமே ரவிமோகன் இப்ப தன்னோட ஒரு படத்துக்கு 20 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தனுஷ். தனுஷ் கடைசியா நடிச்ச தமிழ் படங்கள் எதுவுமே அவருக்கு போட்ட காசை கூட திருப்பி கொடுக்கல. இட்லி கடை, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், ராயன், கடைசியா நடிச்ச கரை வரைக்குமே அவருக்கு பெருசா எந்த ஒரு கலெக்ஷனும் இல்ல. இதுல எந்த படமும் 100 கோடி கூட கலெக்ட் பண்ண முடியாம தவிச்சிச்சு. இருந்தாலுமே தனுஷ் தன்னோட சம்பளத்துல எந்த ஒரு மாற்றமும் பண்ணாம ஒரு படத்துக்கு 50 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு தான் இருக்காரு. தன்னோட அடுத்த படத்தை வெற்றிமாறன் கூட கமிட் பண்ணியிருக்காரு. சோ அடுத்த படம் ஹிட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு.